தக்காணத்தின் மீது பலர் படையெடுத்த போதும் தக்காணத்தை வென்ற முதல் வீரர். அப்துல் ரஹீம் கானே கான் 15/12/1556 பிறந்தார். இவரின் தந்தை அக்பரின் முதல் பிரதம மந்திரி பைராம் கான், தாய் ஜமால் கான் மேவாத்தியின் மகள். இவர் அக்பரின் மகன் சலீமுக்கு கல்வி பயிற்றுவித்தார். இவர் ஷர்கி, நாதாத் ஆகிய ஊர்களை வென்றதற்காக கானே கான் என்ற பட்டத்தை பெற்றார். 1576 குஜராத் மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டார். பின்னர் மூல்தான், பக்கார் ஆளுநராகவும் இருந்தார். முகலாய அரசில் தக்காணம் வென்ற முதல் வீரர் இவர்தான். இவர் அரபி, ஃபார்சி, துருக்கி, இந்தி, சமஸ்கிருதம் ஆகிய மொழிகளை அறிந்த பன்மொழி புலவர். பாபர் நாமாவை பார்சியில் மொழிபெயர்த்தார். சமஸ்கிருதத்தில் சங்கீத மாளிகா எழுதினார். இவர் பெரிய நூல் நிலையம் வைத்திருந்தார். அவரின் நூலகத்தில் இருந்த யூசுப் ஜுலைஹா என்ற நூல் பாட்னாவில் உள்ள பரங்கிப்பூர் நூலகத்திலும், இராமாயணம் வாஷிங்டனிலும் உள்ளன. 1627 71வது வயதில் இறந்தார்.